சரி டேகன் இப்போ என்ன கொடுக்குறாங்க y ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி ரீஜியன். சரிங்களா? சரி இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னா டேபிள் போட்டுக்கணும். சரிங்களா? டேபிள் எங்கிறது எக்ஸு இங்கே ஒய் நம்மளுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் எதுவோ அதெல்லாம் போட்டுக்கலாம். 0 4 போட்டு டிவைட் பண்ணிக்கோங்களேன். 5/2 5 3/2 2/5. அப்போ இது கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ. சைன் 0 சைன் 0 என்ன கிடைக்கும்? என்ன ஜீரோவா? இது ஒன்னா இது என்ன கிடைக்கும்? இது எகைன் 0 ஆயிருமா? 0 இது மைனஸ் -1 இது எகைன் 0. அவ்வளோதான் என்ன. இதுக்கு நீங்கள் டயக்ராம் போட்டு என்ன சொல்லிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 90% ஒர்க் முடியும். அப்போ என்னாச்சு? இது ஒரு டயக்ராம், இங்கேருந்து ரீஜியன் வருது. அப்போ இது 4 போட்டால் டிவைட் ஆகுது. என்னென்னது? 0 5/2 0 இங்கே இருக்கிறாங்க 5/2 5 3/2 2. அப்போ இதுக்கு தான் நம்ம டயக்ராம் போட போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் நோட் பண்ணுங்க. 0னா 0 அப்போ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். 5/2 1 தான். அப்போ இங்கே 1 வச்சுக்கணும், -1 வச்சுக்கணும். சொல்கிறாங்க என்ன? 5/2ல 1 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வரும். அடுத்தது அடுத்து 0 அடுத்தது அடுத்து -1 -1 இங்கே அடுத்தது 0. அடுத்து 0. அவ்வளோதான் என்ன. இந்த 4 பாயிண்ட்டுக்கு நம்ம டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். டயக்ராம் ட்ரா பண்ணிடலாமா? மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்து அப்படியே இங்கே வந்து டச் ஆகிட்டு அப்படியே பெண்ட் ஆகிட்டு இந்த மாதிரி போகும். சரிங்களா? இது அப்படியே கர்வ்டா தானே சார் வரும்? கருவுடு தான். ஸ்ட்ரைட்டாக போடணும். கருவுடு தான் போடணும். ஓகே. பிட்வீன் வந்து உனக்கு 5/4 வேல்யூ தெரியும், 5/3 வேல்யூ தெரியும், அண்ட் 5/6 வேல்யூ தெரியும். அப்படி போடும்போது உனக்கு வந்து கருவு ஷேப்பில் வரும். சரிங்களா? சரி இப்போ ரீஜியன் என்ன செய்யுது? 2 பார்ட்டாக டிவைட் ஆகுது. கரெக்டுங்களா? ஒரு ரீஜியன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் குவாட்ரண்ட் ஆகுது. கரெக்டுங்களா? பாசிட்டிவ் குவாட்ரண்ட் ஆகுது. இன்னொரு ரீஜன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் குவாட்ரண்ட் ஆகுது. சரிங்களா? இன்னொரு ரீஜன் என்ன வராங்க? நெகட்டிவ் குவாட்ரண்ட் ஆகுது. அப்போ இந்த 2 ரீஜனுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? ஏரியா கண்டுபிடிக்கிறோம். சொல்கிறேன். அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இது தனித்தனியாக ஏரியா கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு இந்த இன்டர்வலுக்கு ஏரியா என்ன கிடைக்கும், அதே மாதிரி இந்த இன்டர்வலுக்கு ஏரியா என்ன கிடைக்கும், இது ரெண்டையும் கண்டுபிடிச்சு 2 பேரபோலா எடுத்துப்பாங்கம்மா. ஆமாம்மா 2 தனித்தனியாக எடுத்து போட்டுருந்தாங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக வரும். இன்னொன்று உனக்கு ஒரு ஐடியா சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சொல்லிக்கிறேன். ஏரியாவில் நெகட்டிவ் வந்தாலும் நம்ம என்ன தான் கன்சிடர் பண்ணணும்? பாசிட்டிவ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். நெகட்டிவ் கன்சிடர் பண்ணணும். சார் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ 2 பேரபோலா ஒட்டுக்கா சேர்ந்தா ஒரு ஷேப் வரும்ல? சரி ஓவல் மாதிரி. சரி ஓகே. அந்த மாதிரி வச்சு ஏரியா கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிக்கலாம். இது சிமெட்ரிக் தானே. சிமெட்ரிக்கும் போது ஏரியா 1 கண்டுபிடிச்சு அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சிமெட்ரிக் தானே. நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்துட்டு நார்மலா நம்ம இந்த சப்ஜெக்ட்லாம் இல்லாம வேற எதுலயாச்சும் இப்போ சர்க்கிள்க்கு ஏரியான்னா 5r² இருக்கு. ஆமா. அந்த மாதிரி ஸ்பியருக்கு உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம்லாம் இருக்கு. ஆனா ஓவலுக்கு நம்ம பேரபோலாங்கிறது ஓப்பன். நீ கேட்ட கொஸ்டின் கரெக்ட். இது வரைக்கும் ஏன் ஏரியாக்கு பேரபோலா இல்லைன்னா அது ஓப்பன் கர்வ். ஓப்பன் கர்வ் போது நம்மளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிற டிஃபிகல்ட் தானே. எதெல்லாம் ஓப்பன் கர்வாக இருக்குதோ அதுக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணி போட்டு தான் நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்க முடியும். தவிர நம்ம ஓப்பன் கர்வுக்கு எதுவுமே வந்து ஏரியா கண்டுபிடிக்க ரொம்ப டிஃபிகல்ட். சரிங்களா? ஓகே புரியுதுல்ல? ஏன் பேரபோலாக்கு இல்லை? ஓப்பன் கர்வோட இது. எலிப்ஸுக்கு பாரு ஈஸியாக ஃபார்முலா வந்துருச்சு. எலிப்ஸுக்கு ஃபார்முலா வந்துருச்சு. சர்க்கிளுக்கு ஃபார்முலா வந்துருச்சு. அதே மாதிரி யார் சிலிண்டரும் க்ளோஸில் தான் இருக்க போகிறோம். கோனும் க்ளோஸில் தான் இருக்கிறோம். ஓரளவுக்கு முடிஞ்சிடும். பட் பேரபோலா வந்து அப்படி ரன் ஆகிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். அது பாருங்க இது ஏரோ மார்க் தான் போடுங்க. ஒரு பேரபோலா போட்டிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. எப்படி ஒரு ஏரோ மார்க் போட்டுருவீங்க. அப்போ எனக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓப்பன் கர்வ். அப்போ ஏதோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவீங்க. க்ளோஸ் பண்ண முடியாது நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நீ கேட்டனால சொல்கிறேன். இது தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா நீ சொன்ன மாதிரி இது வந்து இதுவும் சிமெட்ரிக் கர்வ். கரெக்டுங்களா? அட்லீஸ்ட் இதை நீ கண்டுபிடிச்சி 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் மேபி ஆன்சர் சேமாக தான் ஆகும். ஏன்னா இது ரெண்டோட ரீஜன் இதோட லென்த் ஈக்குவல் தாங்க வருது. இதோட லென்த் ஈக்குவல் தானே. அப்போ இது வந்து கண்டிப்பாக வந்து சிமெட்ரிக் டயக்ராம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அப்போ போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏரியா 1 கண்டுபிடிச்சி அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈக்குவலாக இருக்கும். மாற்றி வராதுன்னு நினைக்கிறேன். சரி அதை நம்ம போட்டு பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஏன்னா சிமெட்ரிக் கர்வுனால சிமெட்ரிக் கர்வுலாம் கண்டிப்பாக வராது. இது சிமெட்ரிக் கர்வுனால அப்படி வரும். சரிங்களா?
சரி, அப்போ பக்கம் வாங்கலாம். அப்போ ஏரியா 1 ஈக்குவல் டு இன்டெக்ரல் என்ன பாயிண்ட்டு லிமிட்டு 0 to பை தானே, 0 to பை லிமிட். இப்போ 0 to பை ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் கரெக்டுங்களா? ஃபார்முலானது ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். ஒய்யோட விட என்னது சைன் எக்ஸ். அப்போ என்னாச்சு சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். சரிடா கண்ணு? ஓகே. பட் அவங்க கொடுத்த லிமிட்டை பார்த்தீங்கன்னா எந்த லிமிட் கொடுக்குறாங்க, 0 to 2 பை கொடுத்துக்கிறாங்க. பட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கட் பண்ணிட்டோம். ஏன்னா இதுதான் நம்மளுடைய ஒரு டயக்ராம் வருது, இதோட கட் பண்ணிட்டோம். அப்போ இதுலேருந்து இது கண்டுபிடிச்சிட்டா இதுலேருந்து இது நம்மளுக்கு ஈஸியாக, அதனால கட் பண்ணியாச்சு. அப்போ வேல்யூ என்னடா கண்ணு வரும், சைன் எக்ஸ். சைன் எக்ஸோட ஃபார்ம் வந்து மைனஸ் காஸ் எக்ஸா. லிமிட் வந்து 0 to பை. கரெக்டாமா சார்? ஓகே சார். அப்போ அப்ளை பண்ணுங்க. மைனஸ் சொல்லுங்க காஸ் பை மைனஸ் காஸ் 0. கரெக்டாக கண்ணு? அப்போ சொல்லுங்க மைனஸ் காஸ் பையோட வேல்யூ என்ன, மைனஸ் ஒன்னா. அவ்வளோதான். சாரி, காஸ் ஒன்னோட வேல்யூ 1. காஸ் ஒன்னோட வேல்யூ 1. அப்போ என்னாச்சு மைனஸ் ஆஃப் -1 -1 -2 எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 2. சரிங்களா? சரி, இப்போ ஏரியா 2 கண்டுபிடிக்கணும். ஏரியா 2க்கு என்ன சொல்லிடலாம், ஏரியா 2 இஸ் சிமெட்ரிக் டயக்ராம் ஆஃப் A1, therefore area 2 equal to area 1. அப்போ டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கணும் என்னது, A equal to A plus A1 plus A2 that is equal to 2 plus 2 equal to 4 square unit. இப்படி கூட எழுதிடலாம். இல்லை இப்படி எழுத முடியாதுன்னு தனித்தனியாக கூட போட்டு பார்த்து. சரியாம்மா? ஓகே. இங்கே எழுதி வேணும், எதனால இது வந்து சொல்லிட வேணும், அதுதான் சிமெட்ரிக். A1 A2 வந்து சிமெட்ரிக், therefore both values are equal. A1 A2 equal to that is values equal to எழுதிடும். சரிங்களா? அவ்வளோதான் வேணும். இதுதான் நம்மளுடைய சைன் எக்ஸோட கான்செப்டோட ஏரியா. இதே கான்செப்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இருக்குது. காஸ் எக்ஸ் இதே பாயிண்ட் 0 to 2 பை எப்படி போடுவீங்கன்னு கேட்டுக்கிறாங்க. இது நோட் பண்ணிட்டீங்களா? இல்லை சார், பண்ணுங்க. பண்ணுங்க. அடுத்து காஸ் எக்ஸ் நம்ம போடுவோம்.